இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணியை 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்று விளையாடிட்டு இருக்காங்க. இதுல முதல் போட்டியின் போது மழை குறுக்கீடு இருந்த காரணத்தினால ஆட்டம் 25 ஓவர்கள் கொண்ட போட்டியாக மாற்றப்பட்டது. இதுல முதல்ல களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 24.5 ஓவர்கள்ல 194க்கு 10 விக்கெட்டுகளை இழந்து கொஞ்சம் மோசமான நிலையில இருந்தாங்க. இலக்க துரத்தி களமிறங்கிய இந்திய அணி 22.5 ஓவர்கள்ல 195 ரன்களை எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி லக்னோவில் ஜூன் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில யார் யாருக்கு இடம் இருக்கும் அப்படின்றது குறித்த தகவல் வெளியாக இருக்கு. பயிற்சியின் போதே பிளேயிங் 11 உறுதி செய்யப்பட்டிருக்கா. பயிற்சியின் போது பிரின்ஸ் யாதவுடைய பந்து வீச்ச பவுலிங் கோச் மார்னே மார்கன் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போது இவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில பிரின்ஸ் யாதவ் தொடர்ச்சியாக அபாரமாக பந்து வீசியதால இரண்டாவது போட்டியில பிரின்ஸ் யாதவ விளையாட வைக்க முடிவுமே செய்யப்பட்டிருக்கா. முதல் ஒரு நாள் போட்டியில பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சு திருப்தியாகல. தொடர்ச்சியாக கணிக்கக்கூடிய வகையில ஷார்ட் பால்களை வீசி 5 ஓவர்கள்ல 7 எக்கனாமில 35 ரன்களை கசிய விட்டு ஒரு விக்கெட்டை கூட எடுக்கல. இதனால இனி பிரசித் கிருஷ்ணாவிற்கு மாற்றாக பிரின்ஸ் யாதவ் விளையாட வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை இரண்டாவது ஒரு நாள் போட்டியில பிரின்ஸ் யாதவ் தொடர்ச்சியாக அபாரமாக பந்து வீசும் பட்சத்துல இனி பிரசித் கிருஷ்ணாவிற்கு ஒரு நாள் ஃபார்மட்ல இடம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இரண்டாவது ஓடிஐ போட்டியில 2 மாற்றங்கள் இருக்கு. நாளை காலை அதனை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாகவுமே வெளியிட இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.